போச்சு. என்ன மாமா வைக்கிறீங்க? அதாவது தவம் செய்கிற சொன்னேன் அல்லவா? ஓ, அந்த பெண்ணை பார்க்க அதற்காகவா? வரட்டுமா? சுவாமி என்ன வார்த்தைங்க. பெண்ணே, போலாக வந்தவுடன் என் பாதத்தை பெற்றதினால் உனக்கு ஒரு வர ஒரு சாபம் ஒன்று கொடுக்கிறேன். முதலில் வரத்தை கொடுக்கிறேன். உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவனோடு நோய் நோடு இல்லாமல் நீண்ட காலம் வாழ வேண்டாம். இது வர உனது கள்ள புருஷன் இந்த நிமிடமே சியாக வேண்டும். ஒரு வர ஒரு சாபம் கொடுத்துட்டு வருகிறேன். நில்லுங்க சுவாமி. பெண்ணே, எனக்கு தொட்டு தாலி கட்டி என்னுடைய கணவர் எங்க இருக்கிறான்னு தெரியுமா? எங்க இருக்கிறார்? என்னுடைய கணவர் இறந்து விட்ட பிணம் சாமி. அடுவாவே கலக்கரல ஒன்னொன்னு ஒரு கலக்கரையா. இது தெரிந்தும் உன் பின்தொடர்ந்தே வந்து பூலோகவாசியுடன் பம்புல மாட்டி விட்டானே மருமகன் பிள்ளை. சரி பெண்தானே, பெண்ணே, பிறப்பது ஒரு முறை இறப்பது ஒரு முறை. இவனுடைய ஆட்காலம் இறந்தவனை எடுத்து அடைக்கலம் செய். என்ன சுவாமி, தாலி கட்டிய கணவரோடு 100 ஆண்டு காலம் என்ன வாழணும்னு வாழ்த்துனீங்கல்ல, என் கணவருக்கு உயிரை கொடுங்க. பெண்ணே, பூலோகத்திலிருந்து உயிரை கவர்ந்து செல்வதுதான் எனது கடமை. உயிரை கொடுப்பவன் நான் அல்ல. வழிவிடு. என்ன சுவாமி, 100 ஆண்டு காலம் என்ன வாழணும்னு வாழ்த்துட்டு உயிரை கொடுக்க முடியாதுன்னா எப்படி சுவாமி? பெண்ணே, நீ கத்தினாலும் கதறினாலும் அழுதாலும் புரளாலும் இறந்து போன பிணத்திற்கு என்னால் உயிர் கொடுக்கலாகாது. வழிவிடு. முடியாது சுவாமி, என் கணவருக்கு உயிரை கொடுக்காம இந்த இடத்த விட்டு போகவே விட மாட்டேன். பெண்ணே, வாதத்திற்கு வருது. இப்படி வாதத்திற்கு வருது கிடையாது. சொல்லும் வார்த்தைக்கு வழிவிடு. முடியாது சுவாமி. முடியாது சுவாமி. மாமா, நமோ நாராயணன். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்கமே. இவர் ஏதும் அறியாதடி ஞானத்தங்கமே. என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குறீங்க? பம்புல மாட்டி விட்டு பாட்டு பம்பா. என்ன மாப்பிள்ள சொல்ற? உலோகம் வந்தவுடன் ஒரு பெண்ணானவள் என் பாதத்தை படைந்தாள். சரி, பெண் தானே என்று வரமன்றை சாபம் ஒன்று கொடுத்து விட்டு பிறகு என்ன? முதலில் வரத்தை கொடுத்து எப்படி? உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவனோடு நோய் நோடி இல்லாமல் நீண்ட காலம் வாழ வேண்டாம். சபாஷ். இது வேற. இது வரும். உனது கள்ளப்புரை சரி நிமிடமே சாக வேண்டாம். இது சாபம் கொடுத்து இறந்த கிடப்பது கணவனாம் உயிரை கொடு என்று கேட்கிறாள். புத்திக்கு தவணு என்ன மாமா? நீ புத்தி இல்லாத செய்த வேலையில தானையா நான் விடிய வரை சுத்தி வர. நான் என்ன சொன்னேன்? அந்த மலையடி வாரத்திலே சன்னியாசி கோலத்திலே மரபுரி தரித்து காவிகாம்பரம் மூன்று மஞ்சள் ஆடை கட்டியிருக்கா. மஞ்சள் ஆடைக்கும் சிகப்பாடைக்கு வித்தியாசம் தெரியலையா? இவள் இல்லையா? இவள் இல்லையே. சரி விடு, தேவர்கள் நாம் உரைத்த வாக்கை மாறக்கூடாது. அவள் என்ன கேட்கிறா? கணவன் உயிர்தான் கேட்கிறா. கொடுத்து அது எப்படி என்னால் முடியா? ஏன் முடியாது? இறந்து போன உனத்துக்கு என்னால் உயிர் கொடுக்கலாகாது. எனக்கு கட்டளையிட்டார்களே. யார் அவர்? மும்மூர்த்திகள். அந்த மும்மூர்த்தி உரைத்தான் நீ உயிர் கொடுப்பாயா? பார்க்கலாம். உனக்கு முன்னதாகவே வந்து விட்டாங்க. யமதர்மா எழுந்துரு. என்ன திருக்காட்சி, என்ன திருக்காட்சி. முக்கன் படுத்த ஏதோ மூலாதார பொருளே, உங்கள் காட்சியை காண வேண்டும் என்று பல நாட்களாக காத்திருது. பார்த்துவிட்டு அசை போட்டுக் கொண்டிருக்கிறாய் ஏதோ. எம்பெருமானே, 7 மலையை தாண்டி இந்த அரை கடவுளாக இருக்கக்கூடிய யமதர்மனுக்கு காட்சியளிக்க வந்திருக்கிறார். அடா அடா அடா, இன்று ஒன்றும் கிடைக்கவில்லை போல் தெரிகிறது. பார்த்தால் பிரம்மா, ஈ எறும்பு என்னார் ஜீவராசியம் படைக்கக்கூடிய பிரம்மா, பிரம்மா, அடா 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 அடா, உங்கள் திருமுகமே திருமுகம், காட்சியே காட்சி. அடா அடா, வெட்கப்படுகிறாயா பிரம்மா? அருமை, அற்புதம். இந்த திருக்காட்சிக்காகத்தான் பல நாட்களாக காத்திருந்தது. அடா அடா அடா, ஈசா உந்தன் பாதம் அடிப்படையில்
எமதர்மா இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரு? இதோ நிக்கிற இந்த நாரதன் தான். அப்படியா? ஆமா. அம்மா பத்மாவதி, சுவாமி இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரு? அதோ இருக்கிற என் மருமகன் யமன் மலை போன்று அவன் தான் இதற்கெல்லாம் காரணம். என்ன என் கணவர் உயிர் பிடிச்சது நீயா? அட பாவி, நீ அட என் கணவர் உயிர் பிடிச்ச, நீ நல்லா இருப்பியா? அட வெறியா இருக்க பையன். மாமா சந்தோஷமா? ஒரு பெண்ணானவள் பூலோகவாசி பெரிய என்று உரைக்கிறாள், சிரித்துக் கொண்டிருக்கிறாய் மாமா. தவறை செய்தவன் பிரம்மம் உறுதுணையாக இருக்கிறார். என்ன பிரம்மா? தவறை செய்தவன் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும். நீ தவறை புரிந்தவன். சிவமணி ஆயுட்காலம் என்ன? சனிக்கிழமை இரவு 8:45 மணிக்கு சிவமணியோட ஆயுட்காலம் அடைகிறது. இது சத்திரகுப்தன் வார்த்தை கேட்டு வெள்ளிக்கிழமையை கவர்ந்து வந்து விட்டேன். இது எவர்களுக்கு தெரிந்தால் சாபத்திற்குள்ளாயிட பயத்தில் பஞ்சாட்கார பயனுக்குள் அழைத்து வைத்து விட்டேன். அது எனக்கு தெரிந்து விட்டது. உனக்கு தெரிந்தால் போதுமாமா. 14 லோகத்திற்கு தெரிந்தால் போலாத்தா கலக்கார ஒன்னானவர் கலக்கார மாமா. சிற்றன்னை கொடுமையிலே சிக்கியிருந்த பத்மாவதி கள்ளம் கபடமில்லாமல் இந்த பிணத்துக்கு மாலை சூடினான். நானாகத்தான் வந்து தீர்க்க சுமங்கல்ய பவா என்று வாக்களித்தேன். இப்போ சொல்லுங்கள், தேவர் உயிர் கொடுக்க சொன்னால் கொடுத்துடுவாயல்ல? நாரதன் கலகம் நன்மையில் முடியும் என்று உரைப்பார்கள். இந்த மும்மூர்த்திகள் கட்டளையிட்டால், அதுவும் பிரம்மா கட்டளையிட்டார். ஏனென்றால் படைக்கும் தொழிலில் மும்மூர்த்தி தெய்வமாக திகழக்கூடிய பிரம்மா வாயை திறந்து யமதர்மா உயிரை குடி என்று உரைத்தால் நான் விடுவிப்பேன். யமதர்மா, யாரோ ஒருவர் சொன்னார் என்ற வார்த்தையை கேட்டுவிட்டு தவறான நாட்களில் உயிரை பிடித்து விட்டார். சுவாமி, உனக்கு கிடைக்கவில்லை, கிடைத்து விட்டது என்று தவறான வார்த்தையை உரைக்கின்றாய். 7 மலையை தாண்டி எதற்காக வந்திருக்கின்றேன் தெரியுமா? சுவாமி, நீ செய்த தவறை அனைத்துமே சரியாக போக வேண்டும். இன்றோடு நீ திருந்து இன்று முதல் நீ நன்ற முறையால் வாழ வேண்டும், நல்ல அருளை தர வேண்டும் என்பதற்காகத்தான் 7 மலையிலிருந்து விரைந்து ஓடி வந்திருக்கின்றேன். உங்களுடைய பொன்னான வார்த்தையை கேட்கும் போது என் உடம்பெல்லாம் சிரிக்கிறது சுவாமி. உங்கள் வார்த்தையை சிறமீது கொண்டு இனி வரும் காலங்களில் நான் தவறையே புரிய மாட்டேன். யமதர்மா, படைத்த ஈசா, எமதர்மா, பத்மாவதி ஒரு பத்தினி, உயிரை கொடு. அப்படியா சுவாமி? பிரம்மா, உங்கள் யமதர்மா, ஆமா. சிவமணி ஊரை விட்டு விடு. அப்படியா? ஆமா. விட்டு விடுகிறேன் சுவாமி. விட்டு விடுகின்றாயா? உயிரை இப்போதே கொடுத்து விடு. அப்படி சுவாமி. ஆமா, தக்க நேரத்தில் பிரம்மாவுக்கு பதிலடி தருகிறீர்கள். மும்மூர்த்திகள் இடத்திலே இப்போது எங்கள் திருமுகத்தினால் உனக்கு ஒரு நல்லதை படைத்திருக்கின்றேன். இப்போதே அவருக்கு உயிரை கொடுத்து விடு. சுவாமி, உங்கள் வார்த்தைக்கு நான் மறுப்பேது உரைப்பேனா? பிரம்மா, இதில் உங்களுடைய பங்கு எதுவுமே இல்லை. உயிரை விட்டு விடு, அவ்வளவுதான். விட்டு விடா, அவ்வளவுதானா? விட்டு விடு என்றால் உயிரை கொடு யமதர்மா. சொல்லுங்கள் பிரம்மா. உங்கள் வார்த்தை நிறைவேறிக் கொண்டு இனி வரும் காலங்களில் நானே சரிபார்த்து பஞ்சாட்சர பெயருக்குள் இருக்க சிவமணி ஒரு பிரம்மாவனுடைய வார்த்தையை கேட்டு நானே இப்போதை விட இருக்கிறேன். சிவமணி, ஓம் நமச்சிவாய. சிவமணி, இவள் யாரா? யார் சுவாமி? இவள் தான் உன்னுடைய மனைவி. என்னுடைய மனைவி. இவள் மாதவள மணிவிளக்கு மாசற்ற மாணிக்கம், பெண் குலத்தின் பொன் விளக்கு. எத்தனையோ பெண்மணிகள் மண்ணிலே தோன்றினாள். சத்தியவான் சாபத்து தன்னுடைய கணவனையே மீட்டாள். நலாயினி கணவனே தெரியாமலே சாபத்து கொடுத்து முடவனாக்கினார். மூர்த்திகளை 3 குழந்தையாக்கினார் அனுசுயா. மதுரையே எரித்தால் கண்ணகி. அந்த மன்னன் மரபிலே பிறந்தவள் தான் இந்த பத்மாவதி. நீ பிணமான போது நடந்ததே திருமணம், அது திருமணமே அல்ல. இன்று மும்மூர்த்தி முன்னே நடக்க போகிறது. இதுதான் பத்மாவதி திருக்கல்யாணம். கிடைத்தது வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே புசையுமாம் துள்ளுளையில் நல்லார் ஒருவர் உளறியே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமாம் மழை. அடேங்கப்பா, என்ன உயர்ந்த உள்ளம்! விடியும் வரை எந்த அசம்பாவமே இல்லாமலே அமைதி காத்திருந்த அன்பு உள்ளங்களை விட்டு பிரியா விடைபெறுகிறோம். அது மட்டுமல்லாமலே இங்கே எங்களுடைய விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளம் கொண்ட பேப்பர் பாய் யூடியூப் சேனலை சேர்ந்த பேப்பர் பாய் யூடியூப் சேனலை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் உலகெங்கும் எங்கள் புகழை பரவரிப்பு வரும் அந்த அன்பு உள்ளத்துக்கு நாங்கள் அனைவரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறுபட்ட குரம்பூர் கிராமம் எங்கள் ராஜேஸ்வரி நாடகமன்ற குழுவினரால் இன்று இரவு நடத்திய நாடகமோ பத்மாவதியின் திருக்கல்யாணம்.
பத்மாவதியின் திருக்கல்யாணம் என்ன நாடகத்தை எங்கள் சித்த அறிவுக்கு எட்டி வளர்த்தினோம். இதிலே குற்றம் குறை இருப்பினும் பெற்ற தாய் தந்தை போல் மன்னிக்குமாறு எங்கள் திறம்தாழ்த்து கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.